தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/3/2025 சனிக்கிழமை. உத்திரம் நட்சத்திரம் காலை 8:37 வரை, பிறகு அஸ்தம். இன்றைக்கு பங்குனி முதல் நாள். சூரியன் மீனத்திலே சஞ்சரிக்கின்ற நாள். சூரியன் ஒவ்வொரு மாதமும் சித்திரை என்றால் மேஷத்தில் இருக்கும், வைகாசினா ரிஷபராசியில் சஞ்சரிக்கும், ஆனி மாதம் அப்படின்னா மிதுனத்தில் சஞ்சரிக்கும், ஆடி மாதம்னா கடகத்தில். இப்படி வர்ற போது இந்த கட்டத்தில் இன்றைக்கு பங்குனி மாதம் பிறக்குது. ஆகையினால இன்றைக்கு மீன ராசிக்கு வந்துருச்சு. மீனத்துக்குள்ள ஏற்கனவே புதன், சுக்கிரன், ராகு இதை இருக்கு. புதனோட சூரியன் சேர்கிற பொழுது புத ஆதித்ய யோகம்னு ஒரு யோகம். அதே மாதிரி புதனோட சுக்கிரன் சேர்ந்தா புத சுக்கிர யோகம். அது மட்டுமல்ல, இந்த சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை, 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம். புதன் நீச்சமா இருக்கார். நீச்சம் பெற்ற புதன் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைவதனாலே நீச்சபங்க ராஜயோகம். ஆக இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த 4 விதமான யோகங்கள் இருக்குமா. ஆக இப்படி யோகமான நேரத்தில் இந்த மாதம் பிறப்பதனால இந்த மாத தொடக்க நாளிலேயே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் மிகச் சிறப்பான வாழ்க்கை அமையும். உங்களுக்கு நான் சொல்ல போற நல்ல கருத்து, தொடர்ந்து குறை தீர்க்கும் 6 படை வீடுகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். கூறும் குறை தீர்க்கும் 6 படை வீடுகளில் 4 படை வீடை பற்றி உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். பரங்குன்றம் திருமணத்தை நடத்தி வைக்கும், பழனிமலை ஞானத்தை வெளிர வைக்கும், திருச்செந்தூர் பகை நீங்க வழிகை காட்டும், திருத்தணியோ கோபத்தை அகற்றி வைக்கும். அதுக்கப்புறம் பொருத்தமுள்ள சாமிமலை தந்தை கொண்ட போர்க்குணத்தை உடனடியாய் மாற்றி வைக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கு சண்டைன்னு வச்சுங்க, பிரச்சனை. இவர் சொல்றதை அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்றது இவர் கேட்க மாட்டார். இப்படி பல குடும்பங்கள்ல இருக்கு. அந்த பிரச்சனைகள் தீரணும்னா என்ன செய்யணும்னா சாமிமலைக்கு வரணும். சாமிமலைக்கு என்னைக்கு வரணும்? நம்ம ஜாதகத்துக்கு யோக பலம் பெற்ற நாள்னு ஒன்று இருக்கு, வரம் கொடுக்கக்கூடிய நேரம்ங்கிற. அது மாதிரி யோக பலம் பெற்ற நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம்னு 5 கூடுறது பஞ்சாங்கம். 5க்கு 2 பழுதில்லை, 4 நட்சத்திரமும் கூடணும். யோக பலம் பெற்ற நாளில் வரணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அப்பாவுக்கும் மகனுக்கு எப்பவுமே விரோதம், ஆனால் ரொம்ப வசதியான குடும்பம். மகன் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல அவர் சொல்றது நல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இருக்கும், ஆனால் தந்தை ஏற்றுக்க மாட்டார். இப்படி உள்ள குணங்கள்ல மாறவும் இல்லை. ஆகையினால முன்னேற்றத்தில் நிறைய தடை இருக்கேன்னு கேட்டார். ஒரு முறை சுவாமிமலைக்கு போயிட்டு வாங்கன்னு. எந்த நாள் போகணும்னாரு. சுவாமிமலைக்கு போறதுன்னு இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் யோக பலம் பெற்ற நாள் பார்த்து போகணும். ஒன்று தெய்வத்துக்கு வந்த நாள், இல்லை நமக்கு வந்த நாளில் போகணும். இப்போ சஷ்டியில் போனால் முருகப்பெருமானை கும்பிடலாம், முருகனுக்கு வந்த நாள், நமக்கு வந்த நாள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பார்த்து போகிற போது உடனடியாக பலன் கிடைக்கும். அப்படி சென்று வந்த பின்னாலே அந்த குடும்ப உறவு மிக திருப்திகரமாக இருந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மனமீதியோட வாழ்க்கை நடத்துறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சுவாமி மலையில் தந்தைக்கு உபதேசம் செய்த மலை. தந்தையை பக்கத்தில் வச்சு மகன் அவர் காதல சொல்றாரு, மகன் சொல்வதை தந்தை கேட்கிறார்ல. ஆகையினாலே தான் தந்தை மகன் உறவு திருப்திப்படணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஆலயங்களை தேர்ந்தெடுத்து நம்ம போகணும். திருத்தணியோ கோபத்தை அகற்றி வை, முருகனுக்கு சினம் தணிந்த இடம். இப்படி 6 படை வீடுகளுக்கு உரிய அந்த அமைப்புள்ள கவிதையை தொடர்ந்து உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பதனாலே வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறப் போகின்றீர்கள். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பொதுநல ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பண நெருக்கடி அகலுகின்ற நாள். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். தெய்வ நம்பிக்கை கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். கருத்து வேறுபாடாக இருந்த உடன்பிறப்புகள் இன்று மாறுவார்கள். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு இந்த ஒரு அற்புதமான நாள். ராசியிலேயே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். வீண் விரயங்களிலிருந்து விடுபட நீங்கள் எடுத்த புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று பூமியாலும் உங்களுக்கு லாபம். அதே நேரத்தில் புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். 10லே 4 கிரகங்கள் முற்றுகையிட்டு இருக்கின்றன, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. எனவே புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு 9ஆம் இடம் மிக வலுப்பெற்றிருக்கிறது. பூர்வீக இடங்கள் சம்பந்தப்பட்ட விதத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அது மட்டுமல்ல, பக்கபலமாக இருக்கும் உறவினர்கள் உங்களுக்கு இன்று நல்ல உதவிகளை செய்வார்கள். வியாழன் 11இல் இருப்பதனாலே அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். பயணங்களால் பலன் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஏழிலே சனி இருக்கின்றார். ஏழிலே சனி இருக்கின்ற பொழுது சில தடைகள் வரலாம். சிகரம் போல் உயர நீங்கள் சிரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட உங்களுடைய உயர்வுக்கு வழிகாட்டுபவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். இன்று எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. கழுத்து வலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொல்லை வரலாம். 10லே குரு இருப்பதால் பதவியிலும் மாற்றங்கள் உண்டு. திடீரென பதவி மாற்றங்கள் வரலாம். பொதுநலத்தில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, கவனத்தோடு இருப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் உங்களுக்கு செயல்படும் நாள். சந்திரனை குரு பார்க்கின்றார். உங்கள் ராசியில் சந்திரன் கேதுவோடு இருக்கின்றார். மனதுகாரகன் சந்திரனோடு கேது இருந்தால் ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். இன்று கிழமை சனிக்கிழமை அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு உள்ளத்திலும் மகிழ்ச்சி கிடைக்கும், இல்லத்திலும் மகிழ்ச்சி கூடும். துலாம் ராசி நேயர்களே, வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். வெளியூர் பயணங்களிலே ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களுக்கு இன்றைக்கு 8லே குரு இருப்பதனாலே அலைச்சல் உண்டு. ஆனால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். விரயஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். தாய்களின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. 6ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 4 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. உத்தியோகத்திலே உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள். இன்று நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். பதவி உயர்வு உங்களுக்கு தானாகவே வந்து சேரலாம். அது மட்டுமல்ல, சிறப்பு சலுகைகளும் கிடைக்கும். உங்களை குறியவர்களை பாராட்டுவார்கள். இன்று குருவின் பார்வை இருப்பதனாலே கல்யாணம் என்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி பல காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். 6ல் குரு இருக்கின்றார். 6ல் குரு இருந்தாலே அருகில் இருப்பவர்களுடைய பகை அதிகரிக்கும். நீங்கள் நல்லது செய்தாலும் தீமையாக தெரியலாம். பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும். இந்த நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். 4ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. சூரியனோடு ராகு இருப்பதனாலே அரசு வழியில் சில சிக்கல்கள் வரலாம். அரசாங்கத்தின் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதிலும் தாமதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. பாராட்டும் புகழும் கூடும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நிகழ்கால தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். குரு பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பம் அகலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வளர்ச்சியில் சில தளர்ச்சிகள் வரலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லும். இதிலும் உங்களுக்கு நம்பிக்கைகள் கொஞ்சம் குறையலாம். எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. இன்று யோசித்து செயல்பட வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். நீங்கள் எந்த முயற்சியாலும் அதில் வெற்றி கிடைக்கும். 4 விதமான யோகங்கள் இருக்கிறது. குறிப்பாக புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். புதிய காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் ஈடுபடும் முயற்சிகளில் உங்களுக்கு அருகில் மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கப் போகின்றது. வருமானம் பெருக நண்பர்களும் வழிகாட்டுவார்கள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மட்டுமின்றி ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலும் நாட்டம் செல்லும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.